அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பனாக இருந்தாங்க. இன்றைக்கி கம்ப்ளீட்டாகவே நமக்கு ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் ஒரு 90 above பாயிண்ட்ஸ் இன்றைக்கி கொடுத்துருந்தாலும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 95 அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் 29 பாயிண்ட்ஸ் மட்டுமே நமக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில் படி பார்த்திங்க அப்படின்னாலும் இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி லோ கட் ஆகும் பொழுது நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு சின்னதான ஒரு ஃபால் அப்படிங்கிறது என்ஜாய் பண்ணியிருந்துக்கலாம். ஒன்ஸ் இந்த இடங்கள் நமக்கு டச்சாக இருந்தாங்க அப்படின்னா 24,803 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருந்திருக்கும். இதுலேருந்து நம்ம ஒரு புல் பேக் எடுத்துடலாம். பட் இன்னைக்கு கம்ப்ளீட்டாகவே இன்றைக்கி மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சரிவெளியே கொடுத்துருந்தாங்க. அண்ட் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கேண்டில் இந்த 24,855 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே டச் ஆயிருக்காங்க. ரீசன் மார்க்கெட் அதுக்கு மேலேயும் சஸ்டெயின் ஆக முடியாமல் அந்த நம்பர்ஸ்க்கு கீழேயும் சஸ்டெயின் ஆக முடியாமல் இன் பிட்வீன் அந்த நம்பர்ஸ்க்குள்ளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதனுடைய ஹை கட் ஆகிட்டு ஹை கட் ஆகாமல் லோ கட் ஆகிட்டு ரொம்ப நேரமாக இதுக்குள்ளாகவே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஒரு சின்னதான ஒரு ஃபால் மார்க்கெட்டில் எப்போ ஒரு டைமிங் கேண்டில் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் படி கூட நமக்கு இது மாதிரி ஒரு பெரிய பிக் அப்படிங்கிறது ஷேடோ பிக் இல்லை ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க, இது மாதிரி வராங்களோ அப்போ மார்க்கெட்டில் இது மாதிரி ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டவுன் சைடும் போக முடியாமல் அப் சைடும் போக முடியாமல் கம்ப்ளீட்டாகவே இன்னையோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறது ஒரு மொமெண்டமே இல்லாத ஒரு எக்ஸ்பைரியாக இருந்தது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய வியூ நேற்று ப்ரெடிக்ட் பண்ண வியூ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க லைவ் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் தோ பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் இருந்தாங்க. ஈவன் அது 15 மினிட்ஸ் 1 hour இல்லை டே சார்ட்டாக இருந்தாலும் அது ஒரு வேலிடான ஒரு செட். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் சொன்னபடி ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில் இருக்கும் பொழுது நம்ம லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் எந்த ஒரு நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி இல்லாமல் இருந்தாலும் அந்த ஹை அப்படிங்கிறது தான் ஸ்டாப் லாஸ். அதுக்கு கீழே கட் ஆகும் பொழுது நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். இதை நம்ம ப்ரீவியஸாகவும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே 54,076 அப்படிங்கிற நம்பர்ஸ் பக்கத்துலேயே ரிவர்ஸாக இருந்தாங்க. அகெயின் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் லோ கட் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு ஹை கட் ஆயிருந்தாங்க. ஈவன் இது மாதிரியான ஒரு ட்ரேடில் இப்போ ரிவர்சல் ட்ரேடுதோ அது நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். செகண்ட் டைமிங் கேண்டில் மார்க் பண்ணிங்க அப்படின்னாலும் ஹை அண்ட் மார்க் பண்ணி நம்ம ஹை லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன ப்ரைஸ் அப்படிங்கிறது 54,264 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இன்றைக்கி இரண்டுமே நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்காமல் டியூ டு எக்ஸ்பெரினால ப்ரீமியம் ஈட்டிங் மட்டுமே இன்றைக்கி நடந்திருந்தே தவிர வேறு எந்த ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கல. அண்ட் ஈவன் தோ சென்செக்ஸுமே நமக்கு அது மாதிரியான ஒரு மொமெண்டம் மட்டுமே கொடுத்துருந்தாங்க. நம்பர்ஸ்லேயே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் இது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற செட்டப்பில் இருந்தாலும் ஒரு யூ ஷேப்பான ஒரு ரெக்கவரி, அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு சைடுவேயாக இருந்தாலுமே எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த நம்பர்ஸ்லேயே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ரீசன் அந்த நம்பர்ஸை ஒபே பண்ணுறதுக்கான ரீசன் அது மல்டிபிள் டைம் சைக்கிளினுடைய ஹை அண்ட் லோ. ஸோ எவ்ரிடே சொல்கிற மாதிரி அந்த நம்பர்ஸ் மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான ரீசன் அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நம்பர்ஸாக மட்டுமே உங்களுக்கு இருப்பதற்காக ரீசன். அண்ட் ஸ்டாக்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி எஸ்டர்டே மோஸ்ட்லி எஸ்டர்டே ஹீரோ மோட்டார் கார்ப் நம்ம கொடுத்துருந்த ஒரு புட் ஆப்ஷன் மோர் தென் 40 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயே கேப்சர் பண்ணியிருந்தோம். நல்ல பாயிண்ட் அதுலேயும் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். அண்ட் சைமன்ஸ் நம்ம நேற்று போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் மோர் தென் 2% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் ஒரு 1 சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் டேட் இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். டாக்டர் ரெட்டி எல்லாமே கம்ப்ளீட்டாகவே 1 சைட் ரேலி இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த
டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் 15 மினிட்ஸ் படி மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது வந்திருந்தாங்க. மொமெண்டம் கேண்டில் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அந்த மொமெண்டம் கேண்டில் லோ அண்ட் ஹை வந்து கட் ஆகும் பொழுது ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து மொமெண்டம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. என்ன ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நாம ஹீரோ மோட்டார் கார்ப்ல அரௌண்ட் 144ல எடுத்தது மோர் தென் 198 வரைக்குமே போயிருந்தாங்க. ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து நம்ம அதில் ஏர்ன் பண்ணியிருந்தோம். அண்ட் இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நீங்கள் அந்த ட்ரேடை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸாக வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டேலேருந்தே நம்ம 30th ஜூன்லேருந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இதுக்கு மேலே போனாலும் மட்டுமே ஹை அப்படின்னும் 21st ஆகஸ்ட்டுக்கு மேலே போனாலும் மட்டுமே ஹை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதன்படி 3rd செப்டம்பர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நமக்கு அப்போறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் as of now மார்க்கெட் வந்து இந்த 3rd செப்டம்பருக்கு மேலே இருந்தாலும் இன்றைக்கி மட்டுமே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாகவே வந்து 3 டேஸாகவே லாஸ்ட்டு 3 டேஸாகவே நமக்கு வந்து ரெட் கேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. as of now இந்த ஹை அப்படிங்கிறது ஒரு வேலிடான ஒரு ஹை. ரீசன் வந்து அது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற செட்டப்பில் இருக்கிறனால 4th செப்டம்பர் அப்படிங்கிற கேண்டிலுடைய ஹை அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். லாங் நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஹை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா நீங்கள் லாங் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸீட் பண்ண வேண்டிய ஒரு நேரம். மறுபடியும் நமக்கு இந்த 3rd செப்டம்பர் வரைக்குமே வராங்க அப்படின்னா இதிலிருந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபர்தராக நமக்கு கொடுக்கும் பொழுது இது ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் ஏரியாவாக இருக்கும் நம்ம லாங் போகிறதுக்கு. பட் as of now லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிறது அட்வைசபிள் கிடையாது. ரீசன் வந்து மார்க்கெட் வந்து இது மாதிரி ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருக்கும் பொழுது ரொம்ப நேரமாக நமக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டு இந்த இடங்கள் பார்த்திங்க அப்படின்னாலும் தெரியும், இல்லை இந்த இடங்கள் பார்த்திங்க அப்படின்னாலும் தெரியும். ரொம்ப நேரமாக அந்த ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு மட்டுமே ஒரு மொமெண்டம் கொடுப்பாங்க. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் பி வித் த ஸ்ட்ராட்டஜி. ஒன்ஸ் வந்து இந்த ஹை அண்ட் லோலாம் பிரேக் பண்ணும் பொழுது நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணலாம். பட் as of now லாங் அப்படிங்கிறது எடுத்திருந்தால் இந்த 4th செப்டம்பருடைய ஹை ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும். லோ அப்படிங்கிறது ஒன்ஸ் இந்த 3rd செப்டம்பருக்கு கீழே போனாலும் மட்டுமே ஃபர்தராக மார்க்கெட் லோ அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. as of now மார்க்கெட் இப்போ இருப்பது ஒரு சப்போர்ட் ஏரியாவில் மார்க்கெட் இருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் த 21st ஆகஸ்ட்டுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு ஃபால் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் சோன்லேயே இருக்காங்களே தவிர்த்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே வந்து அந்த 4th செப்டம்பர் அப்படிங்கிறது வந்து நிஃப்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்குறதுமான ஒரு செட்டப்பில் வந்திருந்தாங்க. அது மண்டே டியூஸ்டேக்குள்ளே நமக்கு ஒரு 700 to 750 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்டில் அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாம் எதிர்பார்க்கறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே வந்து எஸ்பெஷலி வந்து நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து ஒரு ஃபின் நிஃப்டியில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபின் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி சப்போர்ட் ஏரியாவில் இருக்கும் பொழுது மார்க்கெட் பொறுமையாக வந்து அப் ட்ரெண்ட் போகிறது வந்து மார்க்கெட்டில் நல்லது. இமீடியட்டாக ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்தாங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு ஃபால் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒன்ஸ் வந்து நம்ம மறுபடியும் அப்படின்னு சொல்கிற விஷயம் ஒன்று தான். இதுலேருந்து அதிகப்படியான லாங் போகலாம் அப்படின்னா அது அட்வைசபிள் கிடையாது. ஷார்ட் போகலாமா அப்படின்னா அதுவும் இப்போதைக்கு அட்வைசபிள் கிடையாது. ஒன்ஸ் வந்து மார்க்கெட் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறமாக நம்ம பொறுமையாக நம்மளுடைய பொசிஷனை வந்து ஆட் பண்ணலாமே தவிர்த்து இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் படி நம்ம எந்த ஒரு லாங் ஆர் ஷார்ட் ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அட்வைசபிளே இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங்லையா ஷார்ட்லையா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணல நல்ல பாயிண்டாக நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 10th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 10th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
இது சென்செக்ஸினுடைய 10th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 10th செப்டம்பர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டில் மார்க் பண்ணி நீங்கள் டேர் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ, ஃபார்மா செக்டார், சர்வீஸ் செக்டார், ப்ரைவேட் செக்டார்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. 5 மினிட்ஸ் படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் எஸ்பெஷலி டுமாரோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி டேர் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மற்றும் அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.